பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கேம் இந்தியாவின் சார்பிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். என்னுடைய தம்பி அசோக், என்னுடைய நண்பன் விஜய், ரமேஷ் 3 பேரும் கடலுக்கு குடிக்க போயிருந்தாங்க. அப்போ அவனுடைய நண்பன் ரமேஷ் பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு மேலே உயரமாக இருக்கும். 3 பேரும் குளிக்கும் பொழுது அந்த ரமேஷ் கடற்கரைக்கு பக்கமாக வெளியே நிற்கிறான். என்னுடைய தம்பியும் விஜயும் உள்ள நிற்கிறாங்க. ஒரு பெரிய அலை என்ன பண்ணிச்சு தெரியுமா? விஜயையும் என்னுடைய தம்பியும் அப்படியே வெளியே தூக்கி போட்டு இந்த ரமேஷ் 6 அடிக்கு மேலே வளர்த்தியா இருக்கிற அந்த ரமேஷை உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு. அன்னைக்கு சாயங்காலத்திலேருந்து அன்னைக்கு இரவு முழுவதும் அவனை தேடினாங்க. காலையில் கடற்கரையில் பிணமாக ஒதுங்கி விட்டான். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, எப்படி ஒரு அலை ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையையும் இன்னொரு மனிதனுக்கு மரணத்தையும் கொடுக்கிறதோ, அப்படியே சில நேரங்களிலே வாழ்க்கையிலும் சில நிகழ்ச்சிகள் ஒரு மனிதனை உயரத்திலிருந்து தாழ்த்தி விடுகிறது. தாழ்மையிலே இருக்கின்ற சிலர் ஒரே ஒரு நிகழ்வினாலே உயரத்துக்கு சென்று விடுகிறார்கள். அப்படிதான் வேதத்துல எஸ்தர் என்ற ஒரு புத்தகம் இருக்கு. அதுல 2 பேரை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று ஆமான், இன்னொன்று மொர்தெகாய். ஆமான் என்பவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன். ராஜா அரண்மனைக்குள் எங்கு வேணாலும் செல்ல முடியும். ஆனால் மொர்தெகாய் பார்த்தீங்கன்னா அரண்மனை முற்றத்திலே வாசல் காவல்காரனாக இருக்கிறவன் மொர்தெகாய். எப்பொழுதெல்லாம் ஆமான் அரண்மனையிலேருந்து வெளியே போகிறாங்களோ அப்போ வாசலில் நிற்கிற எல்லா காவலாளிகளும் மொர்தெகாய்க்கு வணக்கம் சொல்லணும். தலை குனிந்து அவனை வணங்க வேண்டும். ஆனால் மொர்தெகாய் ஒரு நாளும் அதை செய்ய மாட்டார். ஏன்னா அவர் ஒரு யூதர் எந்த மனிதருக்கு முன்பாகவும் தலை வணங்குகிறவர்கள் அல்ல என்பதனால மொர்தெகாய் தலை வணங்கவில்லை. ஆகையினால் எப்படியாவது மொர்தெகாயை அழித்து விட வேண்டும் என்று விசாரிக்கும் பொழுது அவன் ஒரு யூதன் என்று தெரிகிறது. அப்பொழுது மொர்தெகாய் மாத்திரமல்ல, முழு யூத கோத்திரத்தையும் அழித்து விட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே ஆமான் பல்வேறு முயற்சிகளை எடுத்து கொண்டிருப்பான். கடைசியிலே மொர்தெகாய் மேலே குற்றம் சுமத்தி மொர்தெகாயை தூக்கு மரத்திலே போட வேண்டும் என்று தூக்கு மரம் தயாராக நின்றது. நாளைய தினத்திலே மொர்தெகாயை தூக்கு மரத்திலே தூக்கிலிடப்பட வேண்டும். ஆனால் இந்த இரவிலே ராஜாவுக்கு நித்திரை வராதினாலே ஒரு ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறார். அதிலே மொர்தெகாய் என்பவனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டு 2 பேர் ராஜாவை கொலை பண்ணுவதற்கு சதி செய்கிறார்கள். அவர்களை மொர்தெகாய் காட்டி கொடுத்து விட்டான் என்று சொல்லி அந்த 4ஆம் புத்தகத்தில் எழுதப்பட்டது. ராஜா அரண்மனை உள்ளவர்களை அழைத்து மொர்தெகாய்க்காக ஏதாவது செய்யப்பட்டதா என்று கேட்டார். எதுவும் செய்யப்படவில்லை, எந்த கணமும் கொடுக்கப்படவில்லை என்று சொன்ன பொழுது ராஜா அடுத்த நாள் மொர்தெகாயை அழைக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இறுதியிலே நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஒரே ஒரு நாளாகம புத்தகம் ஆமான் என்ற உயர்ந்த இடத்தில் உள்ள மனிதனை ஒரே நேரத்திலே தாழ்த்தி மொர்தெகாய் என்ற அந்த மனிதனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கிலிடுகிறார்கள். ஒரே ஒரு நாளாகம புத்தகம் மொர்தெகாயை உயர்த்துகிறது, ஆமானை தாழ்த்துகிறது, உயிரோடே பூமியிலே இறக்குகிறது, தூக்கு மரத்திலே அவனை தூக்கிலிடுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில சம்பவம் நம்முடைய வாழ்க்கையை அடியோடு மாற்றப் போகிறது. நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளிலே வேதனையின் வழியாக நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இழப்புகள் வழியாக நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவர்களே, ஏதோ ஒரு தொழிலை ஆரம்பித்து இந்த தொழிலிலே வெற்றி கிடைக்குமா என்று யோசித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, ஆனால் எப்படி ஒரே ஒரு அலை என்னுடைய தம்பியினுடைய நண்பனுடைய வாழ்க்கையை எடுத்ததோ, எப்படி என்னுடைய தம்பியை வாழ்க்கை காப்பாற்றினதோ, அதே போல ஒரே ஒரு 4ஆம் புத்தகம் எப்படி மொர்தெகாயை உயர்த்தி ஆமானை தூக்கிலிட வைத்ததோ, அதே போல ஒரே ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையை அடியோடு மாற்றும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் வறுமை நீங்கும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் சந்திக்கின்ற துக்கங்கள் மாறும். ஆண்டவரே, துன்பங்கள் மறையும். ஆண்டவரே, என்ற நம்பிக்கையில இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபித்து முடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே. இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். புது வாழ்வு
மலர்ந்திட காண்போம். நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம்.